ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொரக்காய் கூட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. சொரக்காய் முதல்ல எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள் தாளிக்க ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு 2 இடித்து வச்சுக்கோங்க, 2 தக்காளி, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப. நான் ஒரு 5 எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு உங்களுடைய கூட்டு அளவுக்கு ஏற்ப ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு எடுத்து குக்கரில் போட்டுக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம், தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 5, அதுக்கப்புறம் சால்ட் தேவையான அளவு, கல்லுப்பு போட்டால் பெட்டர். கல்லுப்பு சமையலில் நம்ம அதிக பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. மஞ்சள் பொடி எல்லாமே போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் வைக்கணும். கடலைப்பருப்பு நார்மல் துவரம் பருப்பு மாதிரி சீக்கிரம் வேகாது. ஸோ ஒரு 10 விசில் கூட விடலாம் நம்ம. ஸோ பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம சுரக்காவை பொடியாக தோல் சீவி நறுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக பேனில் ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், இடித்து வச்ச பூண்டு எல்லாமே போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு பக்கம் பருப்பு ரெடியாக வெந்துட்டுருக்கட்டும். நம்ம தாளித்து வச்சுக்கிட்டோம்னா இதை எடுத்து அப்படியே நம்ம இந்த பருப்பில் ஆட் பண்ண போகிறோம். காயும் சேர்த்து இதுலேயே நம்ம வேக வச்சுருவோம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நம்ம பருப்புலேயே வேக வச்சதுனால இப்போ நம்ம இதில் போட வேண்டாம். ஸோ நறுக்கி வச்சு சுரக்காவை எடுத்து ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் காரம் மட்டுமே பத்தாது, அது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். ஸோ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நறுக்கி வச்ச சுரக்காய் எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு அந்த மிளகாய் தூள் காய்க்கேற்ப கொஞ்சம் சால்ட் இதுலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா பருப்புலேயும் கொஞ்சம் தண்ணி போட்டிருக்கிறதுனால காய் வேகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். போட்டு இது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நமக்கு பருப்பு ரெடி ஆகிடுச்சுன்னா அந்த பருப்பில் எடுத்து இதை நம்ம சேர்க்க போகிறோம். இது கூட்டு தொட்டுக்கிறதுக்காக நமக்கு வேணும்னா திக்காக செய்யலாம். ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லிக்யூடாக செய்யணும். நான் குழம்பு பேட்டர்னில் தான் செய்கிறேன். ஸோ இப்போ இதில் வெந்துருச்சு பாருங்கள், தண்ணி இதுலேயும் இருக்குது. ஸோ கடலைப்பருப்பு இந்த மாதிரி தான் 10 விசில் விட்டாலே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கரண்டியில் ஸ்மாஷ் பண்ணோம்னாலே நல்லா மசிஞ்சிடும். காயும் கொண்டு போயிட்டு இதில் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கும்போது நல்லாவே ஸ்மாஷ் ஆகிடும். நமக்கு சுரக்காய் கூட்டு குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சம்மர் சீசனுக்கும் உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது சொல்லுங்கள். பாய்.